sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மாவுல ரொம்ப ஆரோக்கியமா கல்கட்டா ஸ்பெஷல் ஒரு சூப்பரான எக் ரோல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துருந்தேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலா வெண்ணெய், ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். எக் ரோல் ரெசிபி மைதா மாவுல செய்வாங்க, நாம கொஞ்சம் ஆரோக்கியமா கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பாருங்க, இப்ப மேல மாவு காஞ்சு போகாம இருக்க கொஞ்சமா நெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரணும், இருக்கட்டும். இப்ப அதுக்கடையில உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். ஆயில் சூடானதும் 1/2 கப் நீளமா கட் பண்ண வெங்காயம், 1/2 கப் நீளமா கட் பண்ண முட்டைக்கோஸ், 1/2 கப் நீளமா கட் பண்ண குடைமிளகாய், 1/2 கப் நீளமா கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே வதக்கி விட்டுருங்க. எல்லாமே 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நீளமா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இதுல இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் காரத்துக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய்கறிகள் சாஃப்டா வதக்கிடக்கூடாது. ஹை ஃப்ளேம்லயே நல்லா கிரன்ச்சியா இருக்கிற அளவுக்கு மட்டும் லேசா கலந்து விட்டு எடுத்துக்கங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்வோம்ல அந்த மாதிரி. கடைசியா கொஞ்சமா எலுமிச்சை பழ சாறு சேர்க்கிறேன். இது சேர்க்கறதால லேசா புளிப்பு சுவையோட நல்லா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திடலாம், இருக்கட்டும். இப்ப அடுத்த ஸ்டெப், ஒரு பவுல்ல 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுல இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். இப்ப முட்டையும் ரெடியா இருக்கு. அரை மணி நேரத்துல நம்ம மாவு பார்க்கலாம். நல்லாவே ஊறி வந்திருக்கு, சாஃப்டா வந்திருக்கு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்ப நார்மலா நீங்க சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்பீங்களோ அது மாதிரி ஒரு சின்ன பால் எடுத்துட்டு நார்மலா சப்பாத்தி வளர்க்குற மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரிஜினல் கல்கட்டா ரெசிபி மைதா மாவுல பரோட்டா மாதிரி மாவு வளர்த்து அதுல செய்வாங்க. இந்த எக் ரோல் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெல்தியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பரோட்டா மாதிரி செய்யாம நார்மலா கோதுமையில சப்பாத்தி மாதிரி செஞ்சு செய்ய போறோம். இது ரொம்ப ஆரோக்கியமாவும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது மாதிரி நார்மலா சப்பாத்தி மாதிரி வளர்த்து எடுத்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப், ஒரு பேன் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துறேன். ஆயில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வச்சுட்டு நம்ம வளர்த்து எடுத்த சப்பாத்தி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி சேர்த்துருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சில வினாடிகள்ல திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமுமே சில வினாடிகள் மட்டும் லேசா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பீட் பண்ணி வச்சோம்ல முட்டை, அதை இந்த மாதிரி மேல சேர்த்துடலாம். கொஞ்சமா அந்த சப்பாத்தி முழுக்க பரவுற மாதிரி கொஞ்சமா சேர்த்துருங்க. இப்ப இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும் போது அந்த சப்பாத்தி முழுக்கவே அந்த முட்டை நிறைஞ்சிருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்குது. தேவைப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. இப்ப மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரியே 2 பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். முட்டை அண்ட் சப்பாத்தி ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க, இந்த மாதிரி முட்டை உள்ள பாகம் மேல இருக்கு, இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப நம்ம காய்கறி மிக்ஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நடுவுல வச்சிடலாம். ஒரே மாதிரி வச்சிருங்க. இந்த மாதிரி நடுவுல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேல கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துடலாம். சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் சேர்ந்த மாதிரி உள்ளதுதான் நான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே மெதுவா ரோல் பண்ணிட போறோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி டைட்டா பிடிச்சு ரோல் பண்ணிருங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு பிரிஞ்சு போகாம இருக்க ஒரு டூத் பிக் வச்சு நீங்க பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கங்க. நாம இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் மட்டும் தானே சேர்த்திருக்கோம். ஆனா இது கூட நீங்க மயோனைஸ் கூட சேர்த்துக்கலாம். சவர்மா மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த காய்கறிகள் எல்லாம் நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம். குறிப்பா வெள்ளரிக்காய் நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கல்கட்டா ரெசிபி பர்ஃபெக்டா வேணும்னா நீங்க மைதா மாவுல தான் செய்யணும். இது ஒரு ஹெல்தியான கோதுமை மாவுல செய்யக்கூடிய ஒரு எக் ரோல் ரெசிபி. பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கவே டெம்டிங்கா இருக்கு. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, லஞ்ச் பாக்ஸ்லயும் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான எக் ரோல் ரொம்ப ரொம்ப ஹெல்தியா கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம்.
பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர்னு எந்த நேரத்துல வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். சைடிஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல இந்த சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான எக் ரோல் வீட்ல செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.